உங்களை யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துக்கள் சொல்லுகிறோம். கர்த்தர் தாமே உங்களை யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இந்த யெகோவா ராப்பா ஹீலிங் மினிஸ்ட்ரி மூலியமாக உங்களை சந்திப்பது நான் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன். இந்த வேளையில கூட தேவனுடைய வார்த்தை உங்களோட மத்தியில் வரக்கூடியதாக இருக்கிறது. உண்மையாக நான் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். கண்டிப்பாக தேவன் இந்த நாள் ஒரு பெரிய காரியத்தை தேவன் நம் மத்தியில் செய்ய அவர் விரும்பக்கூடியவராக இருக்கிறார். இந்த வசனத்தை கேட்கிற யாவர் மேலும் அவருடைய பிரசனம் அளவில்லாமல் இறங்கி வரும்படியாக, அவருடைய கிருபைகள் இறங்கி வரும்படியாக, அவருடைய தயவு இறங்கி வரும்படியாக இந்த நாள் நம்ம விட்டு கொடுத்து தேவனுடைய வார்த்தைக்காக நம்ம போகலாம். உண்மையாக அவருடைய வார்த்தை இன்னைக்கு நம்மளை எல்லாவற்றிலும் தேட்டக்கூடியதா இருக்கிறது. எல்லாவற்றிலும் அவருடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை நம்மளை நடத்தக்கூடியதா இருக்கிறது. இந்த வார்த்தை நமக்குள்ள போகும்போது நம்மளுக்கு வேண்டிய எல்லாவற்றிலும் சுகத்தையும் தேவன் வர பண்ணுகிறவரா இருக்கிறார். இந்த அருமையான இந்த வேலையில நம்ம ஒரு நிமிடம் இந்த தேவனுடைய வார்த்தைக்காக நம்ம கண்களை மூடி ஆண்டோட சமூகத்துல ஜெபிப்போம். அன்பின் தேவனே, அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். வெளிச்சத்தின் தேவனே, எங்களுக்கு அநேக வெளிச்சங்களை தேவன் வெளிப்படுத்தும்படியாக வேதத்தின் வசனத்தின் மூலியமாக ராஜா, அப்பா நாங்கள் அல்ல ராஜா, நீர் எங்களோடு கூட இடைப்படுங்க. தேவனுடைய மகத்துவங்களும் தேவனுடைய வார்த்தைகளும் எங்க மத்தியில் வெளிப்படும்படியாக நான் செபிக்கிறையா. இந்த நாள் எங்களை விட்டு கொடுக்கிற ஒவ்வொருத்தர் மேலேயும் அன்றே இந்த வார்த்தைகள் கடந்து போக உதவி செய்வீராக. ஒவ்வொரு வார்த்தையும் தேவன் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தை நான் செபிக்கிறேன் என்னுடைய ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்களை யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அருமையான இந்த வேளையில தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக, அவருடைய வார்த்தையை பேசும்படியாக கர்த்தர் கொடுத்த ஒரு கிருபைக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். உண்மையாக இந்த இடத்துல அன்றைய வார்த்தை கேட்கிற உங்களுக்குள்ள, உங்களோட குடும்பங்களுக்குள்ள ஒரு பெரிய விடுதலையும் தேவன் வர பண்ணுகிறவராக இருக்கிற நேரத்துல இன்றைக்கு கூட நான் தேவனுடைய வார்த்தைகளை எடுத்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் கொடுத்த வார்த்தை உங்களோடு கூட மத்தியில பேசணும் என்று விரும்புகிற நேரத்துல தேவனுடைய பாதத்தை விழுந்து கேட்கிறவர்களா நம்ம இருக்க வேண்டும். தேவனுடைய பாதத்துல நம்ம போனா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், தேவனுடைய பாதத்துல விழுந்திருந்தா நம்மளுக்கு என்னென்ன நடக்க போகிறது, தேவனுடைய பாதத்துல நம்ம இருக்கும் போது நம்மளுடைய வாழ்க்கைகள் எப்படி மாற போகிறது என்று இன்னைக்கு நம்ம சில விஷயங்களை நம்ம வேதத்தை நிமித்தம் இன்னைக்கு நம்ம பார்க்கல. நேரத்துல இன்னைக்கு உண்மையாக அவருடைய பாதம் சன்னிதானத்துல போய் அவருடைய தேவனுடைய சன்னிதானத்துல நம்ம போய் சாஷ்டாங்கமாய் விழுந்து அவரை பணிந்து கொள்ளும் போது அவருடைய கிருபை நம்ம மேல இறங்கி வருகிறதா இருக்கிறது. அவருடைய பிரசனம் நம்ம மேல இறங்கி வருகிறதா இருக்கிறது. இந்த நாட்கள்ல பார்க்கும்போது அநேக ஊழியர்கள் இன்னைக்கு தேவ பாதத்துல போய் காத்திருக்கிறார்கள். தேவ மணிக்கணுக்காக, தேவனுடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறார்கள். அவர்களெல்லாம் கர்த்தர் வல்லமையாக பயன்படுகிறத நம்ம பார்க்கக்கூடியவர்களா இருக்கலாம். நம்மளுக்கு சூழ்நிலைகள் பெரிதா இருக்கலாம், நம்ம பிரச்சனைகள் பெரிதா இருக்கலாம், கவலைகள் பெரிதா இருக்கலாம், வாழ்க்கையில ஏதோ நம்மளோட வாழ்க்கையில பெரிதாக காணப்படலாம், பெரிய ஒரு மலை போல காணப்படலாம். ஆனா இதுக்கெல்லாம் போக்கணும் என்றால் தேவனுடைய பாதத்துல போய் விழுந்து அப்பா என்று சொல்லும் போது அவர் நம்மளுக்காக இறங்கி வந்து அவர் நம்மளுக்காக கிருபை செய்கிறவராக இருக்கிற நேரத்துல இன்னைக்கு தேவனுடைய பாதத்துல இன்னைக்கு நம்மளுக்கு என்னென்ன கிடைக்க போகுது என்று இன்னைக்கு நம்ம பார்க்க போற நேரத்துல முதலாவது ஒரு வசனத்தை எடுத்து நம்ம வாசிப்போம். உபாகம் 33:3 வசனம். மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார், மெய்யாகவே ஜனங்களே தேவன் நேசிக்கிறார். அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் உம்முடைய கையில் இருக்கிறார்கள், உம்முடைய கைகள்ல இருக்கிறார்கள். அவர்கள் உம்முடைய பாதத்தில் விழுந்து உம்முடைய வார்த்தைகளினால் போதனை அடைவார்கள். உம்முடைய வார்த்தையால் போதனை அடைவார்கள். ஹல்லேலூயா. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு பரிசுத்தவான்கள் எல்லாரும் அவருடைய பாதத்தில் விழுந்து போதனைகள் அடைவார்கள். அப்படி என்றால் தேவனுடைய வார்த்தைகள் அறிவார்கள். அப்போ நம்மளுக்கு எங்க விடுதலை உண்டு, எங்க சமாதானம் உண்டுனா அவருடைய பாதத்துல மட்டும்தான் இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில உண்டு. இன்னைக்கு நம்ம உலகத்துல எதோ தேடிக்கொண்டு எதோ நாடிக்கொண்டு நாங்க போகிறோம் இன்னைக்கு உலகத்துல. ஆனா நம்மளுக்கு அவருடைய பாதத்துல அமர்ந்திருந்து அவருடைய பாதத்தில் விழுந்து நம்ம கேட்கும் போது அவருடைய போதனைகள், அவருடைய வார்த்தைகள் நம்மளுக்கு வெளிப்படுகிறதா இருக்கிறது. இன்னைக்கு அவருடைய பாதம் இன்மையானது. அவருடைய பாதத்துல உட்கார்ந்து கொண்டு கேட்கிறவனுக்கு தேவன் ஒருபோது கைவிட மாட்டார். எல்லாத்தையும் தேவன் காண்பிக்கிற ஒரு தேவனா இருக்கிறார். அதுல சொல்லப்பட்டிருக்கு பரிசுத்தவான்கள்
பரிசுத்தவான்கள் என்றால் பார்க்கும்போது அவருடைய நாமத்தின் நிமித்தம் ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ அவர்கள் எல்லாம் தேவனுக்கு முன்பாக பரிசுத்தவான்களாக அவர்கள் காணப்படுகிறவர்களா இருக்கிறார்கள். ஏன்னா நம்முடைய தகப்பன், நம்முடைய இயேசு ராஜா, அவர் நம்முடைய தகப்பனா இருக்கிறார். அவர் பரிசுத்தமா இருப்பது போல நம்மளையும் பரிசுத்தமா இந்த பூலோகத்துல ஆண்டவர் வைக்கிறவரா இருக்கிறார். ஆண்டவர் சொல்றார், பரிசுத்தவான்கள் அவருடைய சமூகத்துல போய் காத்து, ஜனங்கள் அவங்க மத்தியில காத்திருந்து அவருடைய பாதத்துல காத்திருக்கிற மனுஷனுக்கு அவர் வெளிப்படுகிறவரா இருக்கிறார். அவருடைய பிரசன்னம் வெளிப்படுகிறா இருக்கு. தேவனுடைய வார்த்தைகள் வெளிப்படுகிறதா இருக்கிறது. அதான் சொன்னார், வானம் பூமி ஒளிந்து போனாலும் என்னுடைய வார்த்தை ஒருபோதும் ஒளிந்து போவதில்லை. அவருடைய வார்த்தையால் எல்லாமே உண்டானதா இருக்கிறது. அவருடைய வார்த்தை நம்மளுக்கு கிடைக்கணும் என்றால், அவருடைய பிரசன்னம் நம்மளுக்கு கிடைக்கணும் என்றால் அவருடைய பாதத்துல அமர்ந்திருக்க வேண்டும். ஆனா நம்ம அப்படி செய்யறது கிடையாது. இன்னைக்கு நம்ம பார்க்கும் போது ஒரு திருமணம் வரும்போது பார்க்கும்போது அவர்கள் போய் என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் காலில் விழுந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வாங்க. யாரும் கிடைக்கிறாங்க கால்களில் விழுந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றது ஒரு அவங்களோட வழக்க பிரகாரமா மாறினதா இருக்கிறது. இன்னைக்கு பார்க்கும் போது மாமியார் மாமனார் காலில் விழுவார்கள். அதுக்கப்புறம் அவங்க வீடு பிறகு அவங்க திருப்பி வந்து அந்த விஷயத்தை யோசிக்க மாட்டாங்க, அதை பத்தி இதுவே பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி நாட்கள் எல்லாம் இருக்காங்க. ஆனா வேதத்துல சிலர்கள் வந்து தேவதூதர்கள் கால்கள்ல வீழ்ந்து தேவதூதர்கள் காலில் வீழ்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்னொன்று பார்க்கும்போது வேதத்துல நம்ம பார்க்கும்போது மனுஷனுடைய கால்கள்ல வீழ்ந்தார்கள் என்று சொல்லப்பட்டுகிறது. இன்னைக்கு நம்ம இதை குறித்து நம்ம பார்க்கும்போது இவர்கள் எல்லாம் என்ன சொல்லுகிறார்கள் என்று நம்ம இன்னைக்கு வேதத்தின் நிமித்தம் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். உண்மையாக இன்னைக்கு தேவனுடைய பாதத்துல நம்ம விழும்போது அவருடைய பங்கு நம்ம தெரிந்து கொள்ளும் போது அவர் நம்மளுக்கு வெளிப்பாடுகளையும் ஆண்டவருடைய பிரசன்னத்தையும் வேதத்தின் ரகசியங்களையும் பரலோகத்தின் ரகசியங்களையும் தேவன் வெளிப்படுத்துகிறவரா இருக்கிறார். இதுல பார்க்கும்போது யோவான் என்ற அவர் இருக்கும்போது பார்க்கும்போது அவர் என்ன பண்ணுகிறாரு, அநேக தேவ பிரசன்னத்தையும் தேவனுடைய வல்லம் எல்லா காரியங்களையும் செய்து எல்லாத்திலையும் பார்க்கும்போது டபக்குன்னு போய் என்ன பண்றாரு, தேவதூதர் கால்கள்ல அவர் உலக்குரியவரா இருக்கிறார். அப்போ தேவதூதர் சொல்றாரு, நானும் ஒரு ஊழியக்காரன் அல்லவா, அப்படி நீ செய்யாத என்று சொல்லி அந்த இடத்துல சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 22 அதிகாரம் 8வது வசனம். யோவானாகிய நான் இவைகளை கண்டும் கேட்டும் இருந்தேன். இவைகளை கண்டும் நான் கேட்டும் இருந்தேன். நான் கண்டபோது இவைகளை எனக்கு காண்பித்த தூதனை வணங்கும்படி, நான் எனக்கு காண்பித்த தேவனை வணங்கும்படியாகும் அவன் பாதத்தில் விழுந்தேன். அவனுடைய பாதத்தில் நான் விழுந்தேன். அதுக்கு என்ன சொல்றாரு, அதுக்கு அவன் நீ இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் உன் சகோதரரோடும் தீர்க்கதரிசிகளோடும் இந்த புஸ்தகத்தின் வசனங்களை கை கொள்ளுகிறவர்களோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன், தேவனை தொழுது கொள் என்றான். தேவனை தொழுது கொள் என்றார். பாருங்க, தேவதூதன் அதை சொல்றாரு, இந்த வசனத்தையும் இவைகளெல்லாம் நான் கடைபிடிக்கிறேன், நானும் ஒரு ஊழியக்காரன் தான். ஆனா நீ என்னை வணங்காதபடிக்கு தேவனை நீ என்ன பண்ணு, வணங்கி கொள் என்றார். தேவனோட பாதத்தை நீ பெற்றுக்கொள் என்றார். அந்த இடத்துல தேவதூதனுடைய அவர் அந்த காரியத்தெல்லாம் காண்பிக்கும் போது, அப்போ தேவதூதர்கள் அந்த இடத்துல தேவனிடத்துல இருந்தவர்கள் எப்படி இருக்கப்பட்டவர்கள், தேவனை போல அவருடைய காரியங்கள் அவர்களுக்கு வெளிப்பட்டதா இருக்கிறது. அவர்களை பார்த்து அவர் போய் என்ன பண்ணுகிறாரு, தன்னை பாதத்துல உழக்குரியவரா இருக்கிறார். அவர் சொல்றார், இது சரியல்ல, நானும் உன்னை போலதான், நான் வசனங்களை கடைபிடித்து அவருடைய வார்த்தைகளை கடைபிடித்து நானும் ஒருவன் நடக்கக்கூடியவன் தான் சொல்லிட்டு அந்த தேவதூதர்கள் அந்த இடத்துல சொல்லக்கூடியவர்களா இருக்கிறார்கள். நீங்க அநேக வீடுகள்ல பார்க்கும்போது அந்த தேவதூதரை வச்சு ஒரு கடவுளா வணங்கி கொண்டிருப்பாங்க. அம்பு பிடித்திருக்கும், அது ஒரு கடவுளாக வணங்கி கொண்டிருப்பாங்க. அநேக பேர் இயேசுவை வணங்கணுமான்னு தெரியாது, இயேசுக்கு சாஷ்டாங்கம் விழுணுமான்னு தெரியாது, எல்லாத்தையும் வணங்கி கொண்டிருப்பாங்க. ஒரு போட்டோ வைப்பாங்க, அதை போய் தொட்டு கொண்டிருப்பாங்க. ஆனா தேவன் சொல்றார், என்னைக்கு தேவனுடைய பாதத்தில் விழுகிற மனுஷன், தேவனை தொழுந்து கொள்ளுகிற மனுஷன், அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறவனா இருக்கிறான். நீங்க அநேக விஷயங்களை நம்ம நாடி போகிறவங்களா இருக்காங்க, மனுஷனை தெய்வமாக்கி கொண்டிருக்கிறாங்க. நீங்க மனுஷன் காலில் விழுகுறாங்க, நீங்க அநேக பேர் காலில் நம்ம வீழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்ம போய். ஆனா நம்மளுக்கு இருக்கிறது தேவனுடைய பாதம் ஒன்றுதான். அவருடைய கால்கள்ல நம்ம உயர்குரியவர்களா இருக்க வேண்டும்.
இதுதான் தேவன் விரும்பக்கூடிய காரியமா இருக்கு. அதுதான் அந்த இடத்துல தேவன் சொல்றாரு, நானும் ஒரு ஊழியன் அல்லவா, என்னுடைய கால்கள் விழாத, உன்னுடைய தொழுந்து கொள், தேவனை தொழுந்து கொள், தேவனை நீ என்ன பண்ணு, பற்றிக்கொள் என்ற இடத்துல சொல்லப்பட்ட காரியமா இருக்கிறது. ஒருவேளை நம்ம அந்த தவறுகளுக்கு நம்ம போய் கொண்டிருக்கலாம், அந்த காரியத்துக்குள்ள நம்ம போய் கொண்டிருக்கலாம். ஆனா இந்த வேதத்தின்படி நம்ம என்னைக்கு தெரிந்து கொண்டு தேவனை வணங்க நம்ம ஆரம்பிக்கிறோமோ அப்பதான் நம்மளுக்கு முழுமையான ஒரு பிளஸ்ஸிங்க தேவன் வர பண்ணுகிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. 100 வசனத்தை எடுத்து வாசிப்போம். அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 25வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். பேதுரு உள்ளே பிரவேசிக்கிற பொழுது, பேதுரு உள்ளே பிரவேசிக்கும் போது கொர்நேலியு அவனுக்கு எதிர்கொண்டு போய் அவன் பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டான். அவனுடைய பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டான். பேதுரு அவனை தூக்கி எடுத்து, தன்னை தூக்கி எடுத்து, எழுந்திரும், நானும் ஒரு மனுஷன்தான், நான் ஒரு மனுஷன் அல்லவா. ஹல்லேலூயா. பாருங்க, அந்த இடத்துல கொர்நேலியு ஒன்று என்ன பண்ணுகிறாரு, பேதுரு அறைக்குள்ள போகும்போது டபக்குன்னு போய் காலில் விழுகிறாரு. அப்ப அந்த பேதுருடைய காலில் விழும் போது அவர் சொல்றாரு பாருங்க, பேதுரு என்ன சொல்றாருன்னா, நானும் ஒரு மனுஷன் அல்லவா. மனுஷனுடைய காலில் போய் விழுந்தா ஒண்ணுமே நம்மளுக்கு கிடைக்காது. இன்னைக்கு அது பாரம்பரியத்துல வரக்கூடியதா இருக்கு. பெரியவங்க காலில் விழுந்து ஒரு ஆசிரியத்தை பெற்றுக்கொள்ளு, இவங்க காலில் விழுந்து ஆசிரியத்தை பெற்றுக்கொள்ளு, எதுவுமே நடக்கிறது கிடையாது. நம்ம தேவனுடைய பாதத்தில் விழுந்து நம்ம போய் பெற்றுக்கொள்ளும் போது மட்டும்தான் நம்மளுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடியதா இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு உலகத்துல நம்ம அப்படி செய்யறது கிடையாது. இன்னைக்கு 6 கால்களையோ விழுந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டா நம்ம வந்துடுறோம். இன்னைக்கு உலகத்துல பார்க்கும்போது எதுக்கு ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக்கொள்ளணும்ன்ற மனுஷர்களுக்கு தெரியாம இன்னைக்கு நாடிக்கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனா இங்க சொல்றாருங்க பாரு, பேதுரு ஒரு அப்போஸ்தலன், நல்ல ஒரு தேவ மனுஷன், ஒரு ஊழியக்காரா இருக்கிறாரு. பற்றுக்குன்னு போய் கொர்நேலியுவோட பாதத்துல விழும் போது அவர் அந்த இடத்துல சொன்னார், நானும் ஒரு மனுஷன் தான்ப்பா, என் காலில் விழுந்த ஒண்ணும் உனக்கு கிடைக்காது, ஒன்னும் செல்லுபடி வராது. நீ போய் யாருடைய காலில் விழுந்து அவருடைய பாதத்தை பிடித்து கொண்டு கேட்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவனோட விடுதலை நீங்க கிடைக்கக்கூடியதா இருக்கிறது. நான் சவாலா உங்களுக்கு சொல்ல முடியும், உன் பிரச்சனை எதுவா இருக்கலாம், ஒடுக்கப்பட்டிருக்கலாம், உன் வாழ்க்கையில தேவைகள் அதிகமா இருக்கலாம், பிரச்சனைகள் அதிகமா இருக்கலாம், உங்க வாழ்க்கையில் ஆகாத காரியங்கள் இருக்கலாம். ஆனால் சூழ்நிலையே மாற்றக்கூடிய ஒரு இடம் இருக்கு. அப்பாவுடைய பாதத்தை விழுந்து அவர்கிட்ட நம்ம போய் கேட்கும் போது உண்மையாக அந்த ரட்சகர் இயேசு ராஜா உங்களுக்கு கொடுக்க அவர் ரெடியா இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப மனுஷனுடைய பாதத்தில் விழுந்து நம்மளுக்கு ஒன்றுமே கிடையாது. அப்போ தேவன் இன்னைக்கு ஒன்று நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், தேவனுடைய பாதத்தில் விழுந்தா என்ன பண்ணுகிறது, எல்லா வல்லமையும் நம்மளுக்கு கீழ்படுத்துகிறவரா இருக்கிறார். உலகத்தின் எல்லா அதிகாரங்களும் எல்லாமே அது நம்மளுக்கு கீழ்படுத்துகிற ஒரு தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா வல்லமைகளும் நம்ம என்னைக்கு போய் தேவனோட பாதத்தை விழுந்து கேட்கிறோமோ, இந்த உலகத்தின் நம்மளுக்கு விரோதமாக எழும்புகிற மந்திரமாகட்டும், எந்த ஒரு காரியமாகட்டும், இல்ல சத்துருவை எழும்பி வரும்போதாகட்டும், இல்ல எனக்கு விரோதமாய் மனுஷர்கள் எழும்பி வந்தாலும், நான் தேவ பாதத்தில் விழுக்கும் போது அது ஒன்றுமில்லாம மாற்றக்கூடிய ஒரே ஒரு காரியம் என்னன்னா, தேவனுடைய பாதத்தை பிடித்து கேட்கும் போது அது ஒன்றுமில்லாம மாற்றி போகிறதா இருக்கு. பாருங்க, சங்கீதத்துல ஒரு அருமையான ஒரு வசனத்தை ஆண்டவர் சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 47 3வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். இதுல என்ன ஆண்டவர் கீழ்படுத்துகிறாராம் பாருங்களேன். ஜனங்களை நமக்கு வசப்படுத்தி, ஜனங்களை நம்மளுக்கு வசப்படுத்தி, ஜாதிகளை நம்முடைய பாதங்களுக்கு கீழ்படுத்துவார். ஜாதிகளை பாதத்துக்கு கீழ்படுத்துவார். நமக்கு பிரியமான யாக்கோபின் சிறப்பான தேசத்தை நமக்கு சுதந்திரமாக தெரிந்தளிப்பார். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, இவங்களெல்லாம் எங்க வருகிறது என்று பார்க்கும்போது தேவனுடைய பாதத்துக்கு அவருக்கு கீழ்ப்படிந்து போகிறவர்களுக்கு ஜாதிகள் நம்மளுக்கு விரோதமாக எழும்புகிற காரியங்கள் எல்லாமே நம்ம பாதத்துக்கு தேவன் கீழ்படுத்துகிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த ஒரு வல்லமை இருந்தாலும் அது நம்முடைய பாதத்துக்கு அவர் கீழ்படுத்துகிறவரா இருக்கிறார். இன்னைக்கு நான் தேவ பாதத்துக்கு போகணும், எனக்கு விரோதமாய் எழும்புகிற காரியங்கள், எனக்கு விரோதமாய் வருகிற காரியங்கள் எல்லாமே அது நம்முடைய பாதத்துக்கு அது கீழ்படுத்துகிறவரா இருக்கிறார். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, எல்லா வல்லமையும், எல்லா துரைதனங்களும், எல்லா அதிகாரமும் தேவனுடைய பாதத்துக்குள்ள அது
அடங்கி இருக்கிறதா இருக்கிறது. தேவனுக்கு ஸ்தோத்திரம், எல்லாம் தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதே போலதான் அவரை நம்புகிறவர்கள், அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர், அவரோடு கூட நடக்கிற மனுஷனுக்கோ தேவன் சொல்லுகிறாரு, உனக்கு எல்லாமே நான் உன்னுடைய பாதத்தின் கீழ் நான் அடுக்கி போடுவேன் என்றார். தேவனுடைய வசனம் நம்மளுக்கு சொல்லப்படுகிறதா இருக்கிறது. இன்னொரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். இப்ரியர் வசனத்தை எடுத்து வாசிப்போம். 2வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிப்போம். அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான். சகலத்தையும் காலின் பாதத்துக்கு கீழ்ப்படுத்தினேன் என்றார். ஹல்லேலூயா. சகலத்தையும் அவருடைய பிள்ளைகளுக்கு, அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு, அவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு, அவரை பின்பற்ற பிள்ளைகளுக்கு சொன்ன சகலமும் ஒன்று கிடையாது, ரெண்டு கிடையாது. ஹல்லேலூயா. எல்லா துரைதனங்களும், எல்லா சகலத்தையும் அவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் பாதத்தின் கீழே அது அடங்கி இருக்கும் என்று தேவ வசனம் சொல்லப்பட்டுகிறது. ஹல்லேலூயா. அப்போ உனக்கு விரோதமா இது எழும்ப முடியும், உனக்கு விரோதமா எழும்பி எது கிரியை செய்ய முடியும்? ஒன்றுமே முடியாது. ஏன்னா தேவன் நம்மளுக்கு எல்லாமே நம்முடைய பாதத்துக்கு அவர் கீழ்ப்படுத்தி அவர் வைத்தவரா இருக்கிறார். அப்போ தேவன் நம்மளுக்கு எது செய்யாம போயிருக்கிறாரு? எல்லாமே செய்திருக்கிறார், நம்மளுக்கு எல்லாமே செய்திருக்கிறார். அப்போ தேவ தூதரனும் சற்று நம்மளை சிறியவர்களாக தேவன் நம்மளை உண்டாக்கி வைத்திருக்கிறார். ஆனா எல்லா வல்லமையும் எல்லா அதிகாரத்தையும் தேவன் நம்மளுக்கு கொடுத்தவரா இருக்கிறார். தேவ தூதனுக்கு கை கொடுக்காமல் தேவன் நம்மளுக்கு கை கொடுத்தவரா இருக்கிறார், நம்மளை தூக்கி எடுத்தவரா இருக்கிறார். அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். அல்லேலூயா. இதெல்லாம் எங்க நடக்கும் என்று பார்க்கும்போது, இந்த துரைதனங்கள், நம்மளுக்கு விரோதமாய் வருகிற காரியங்கள், உலகத்தின் பாவங்கள், உலகத்தின் இச்சைகள், உலகத்தின் எல்லா காரியங்களும் உடைக்கணும் என்றால் நம்ம என்ன பண்ணோம்னா, போய் கொஞ்ச நேரம் தேவ பாதத்துல விழுந்து அப்பா என்று அவரை நோக்கி பார்க்கும்போது, அவருடைய பிரசனத்தை நோக்கி நீ பார்க்கும்போது, உனக்கு புதிய புதிய வெளிப்பாடுனாலும் புதிய வல்லமையாலும் உன்னை நிரப்பி உன் அக்கினியாக ஒரு வல்லமையாக உன்னை மாற்றி கொண்டு வருகிற காரியம் எது என்று பார்க்கும்போது அது தேவனுடைய பாதமா இருக்கிறது. நீங்க அந்த பாதத்தை தேடிய நீங்க எங்கெங்கயோ ஓடுறார்கள், ஆனா ஒரு நிம்மதியும் இல்லை. ஆனா நம்மளுக்கு தேவனுடைய பாதத்துல நம்ம விழுந்து அமர்ந்து நம்ம கேட்கும் போது உனக்கு சொல்றார் ஆண்டவரே, எல்லா துரைத்தனங்களும், எல்லா மந்திரங்களும், எல்லா பாவங்களும் உன்னுடைய பாதத்துக்கு அவர் உடுக்கி அவர் போடுகிற ஒரு வல்லமையான தேவன். ஓ, பரிசுத்தமான ஒரு தேவன், அவர் நம்மளோடு கூட இருக்கிறார். அவர் நம்மளை அழைத்த தேவன், அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறார். இன்னைக்கு நம்ம எதை பிடித்துக் கொள்ள வேண்டும்? இன்னைக்கு பாருங்க, அந்த நாட்கள்ல இருந்த சில ஊழியர்கள் எல்லாம் நம்ம பார்க்கும்போது, அவங்களோட டெஸ்டிமனி எல்லாம் கேட்கும் போது, மணிக்கணக்கா தேவனுடைய பாதத்தை விழுந்திருந்தார்கள். எழுந்து வரும்போது அவர்களை பார்த்தவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். அவர்களை பார்த்து விசுவாசிகள் நடுங்கி ஓடினது, எழுப்புதல்கள் உண்டானது. சபைகள்ல ஆயிரக்கணக்கான மக்கள்கள் வந்து நிரம்பினார்கள். சபைகள், கிராமங்கள் ரட்சிக்கப்பட்டது. அநேக ஜனம், வியாதியஸ்தர்கள் குணமானார்கள். அற்புதங்கள் நடந்தது. ஆனா இந்த நாட்கள்ல ஏன் நம்ம பார்க்கல? ஏன் அந்த மாதிரி ஒரு எழுப்புதலை நமக்குள்ள போகல என்று பார்க்கும்போது, நம்ம சரியான ரீதியில தேவனுடைய பாதத்துல விழுறது கிடையாது. தேவனுடைய பாதத்தை விழுந்து நம்ம கேட்கறது கிடையாது. கேட்கிற மனுஷனுக்கு அவருடைய தயவுள்ள கரம், அவர் தயவுள்ள பிரசனம் நமக்குள்ள இறங்கி வருது. ஆனா தேவன் நமக்கு எல்லாமே வைத்திருக்கிறார். அவர் வைக்காம கொடுக்காம ஒன்றுமே போல நம்மளை குறைவுள்ளவர்களால் நம்மளை படைக்க வைக்கல. எல்லாமே தேவன் நம்மளை கொடுத்து போனவரா இருக்கிறார். ஆனா தேவன் சொல்றார், சில காரியங்கள்ல போய் நம்ம உட்கார்ந்து தேவ சன்னிதானத்துல இருக்கும் போது அவைகள் நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கக்கூடியதா இருக்கு. கடைசியா 100 வருஷத்தை எடுத்து வாசித்து நம்ம ஜெபிப்போம். ஏசாயா 60வது அதிகாரம் 14வது வசனத்தை சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, எவ்வளவு அந்த அருமையான அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு. உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும், பாருங்க, உன்னை ஒடுக்கின பிள்ளைகள் எல்லாரும் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ண யாவரும் உன் காலடியில் பணிந்து, உன்னுடைய காலடியில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும், என்று இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சியோன் என்றும் சொல்வார்கள்.
சொல்லுவார்கள். சீயோன் பரிசுத்தவர், இஸ்ரேல் பரிசுத்தவன்கள் என்று உங்களை சொல்லுவார்கள். யார் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குன்னா, உங்களை உடுக்கப்பட்டனவர்கள், உன்னை கீழ்மையாக பேசினவர்கள், உன்னை அவமானத்துல தள்ளினவர்கள், உன்னை நிந்தைக்குள்ள, உன்னை அவமானத்துக்குள்ள கொண்டு போனவர்கள், உன்னை பல விதமான பிரச்சனைக்குள்ள தள்ளப்பட்டவர்கள். ஒருவேளை சத்துருடைய காரியமா இருக்கலாம், இல்ல எதுலயோ உன்னை ஒடுக்கி இருக்கலாம். ஆனா தேவன் உன்னை உயிர்ப்பிக்கிற தேவன், உன்னை எல்லாவற்றையும் நடத்தக்கூடிய தேவன் உன்னோடு கூட அவர் இருக்கிறவரா இருக்கிறார். பாருங்க, யோசேப்போட வாழ்க்கையில ஒரு உதாரணம் சொல்ற, யோசேப்போட வாழ்க்கையில இந்த காரியம் நடந்ததா இருக்கிறது. யோசேப்பு பார்க்கும்போது அவருடைய அந்த இடத்துல அந்த ராஜா இருக்கும் போது அவருடைய மனைவியானவள் என்ன பண்ணுகிறா, யோசேப் மேல ஒரு குற்றத்தை அவர் காண்பிக்கிறவளா இருக்கிறா. ஒரு குற்றத்தை என்ன பண்ணுகிறான்னா, என்னை அவமானப்படுத்தினா, என்னை அவன் கெடுக்க வந்தான் என்று சொல்லி அந்த ஒரு பாவத்தை அவனுக்குள்ள சூற்றப்பட்டதா இருந்தது. அவன் அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு அனாதையாக போய் அவர் ஜெயில மிகு நாளாக அவர் ஒரு கைதி ஜெயிலுக்குள்ள அவர் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஜெயிலுக்குள்ள இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அவர் இந்த நாட்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, ஒருத்தனை போய் ஜெயில எடுத்துன்னு போயிட்டா எதிர் லாயரை வச்சு அவனை வச்சு எப்படியாவது மீட்டு அவனை கொண்டு வரும். அப்பெல்லாம் ஜாமீன் எல்லாம் கிடையாது. போட்டா சிறைச்சாலையில தான் இருக்கணும் மனுஷன், சிறைச்சாலைக்குள்ளதான் இருக்கணும் அந்த மனுஷன். அதே போலதான் யோசேப்பு சிறைச்சாலைக்குள்ள போய் அணுகி இருக்கிறார். அப்போ அந்த இடத்துல அந்த பரோன் ராஜா சொல்றாரு, அந்த யோசேப்பை ரிலீஸ் பண்ணன்றாரு. அப்ப அந்த ரிலீஸ் பண்ணும் போது அந்த இடத்துல ராஜாவும் இருக்கிறாரு, யோசேப்பும் இந்த இடத்துல இருக்காரு. எல்லாரையும் நிக்க வைக்கிறார். அப்ப அங்க இருக்கிற எல்லா ஜனங்களையும் கொண்டு வருகிறாங்க. எல்லா ஜனங்களையும் அந்த இடத்துல சிங்காசுக்கு முன்பாக அந்த இடத்துல யோசேப்பு இருக்கிறாரு, பார்வோன் ராஜா இருக்கிறாரு. எல்லா ஜனங்களையும் கொண்டு வா என்று சொல்லும் போது அவர்களுக்கு அந்த ஜனங்கள் அங்க யாராரு யோசேப் மேல குறைகள் சொன்னாங்களோ, ஒடுக்கப்பனாங்களோ, யாரா சொன்னாங்களோ எல்லா ஜனங்களும் என்ன பண்ண சொல்றாரு, சாஸ்தாங்கமாய் விழுந்து நீங்க பணிந்து கொள்ளுங்க என்றார். அங்கேயே யோசேப்பு இருக்கிறாருங்க. இங்க பார்வோன் ராஜா அந்த ராஜா அந்த இடத்துல அவர் இருக்கக்கூடியவரா இருக்கிறார். இந்த எல்லா ஜனங்களும் அந்த இடத்துல அவருக்கு முன்பாக விழுந்து போனவரா இருக்கிறார். பாருங்க, கர்த்தர் எப்படி மகிமையாக மாற்றினவரா இருக்கார். ஒடுக்கப்பட்ட இவ்வளவு அவமானத்துல தள்ளப்பட்டாங்க, எவ்வளவு விஷயங்களை யோசேப்புக்கு விரோதமாய் வந்தது. ஆனா தேவன் அந்த இடத்துலயே கர்த்தர் யோசேப்பின் தலைய உயர்த்த பண்ணவர் தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். நீங்க உங்க வாழ்க்கை நடந்திருக்கா? உன்னை அவமானப்படுத்தி இருக்காங்களா? உன் நிந்தைக்குள்ள தள்ளி இருக்காங்களா? நீங்க ஒடுக்கப்பட்டிருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. உன்னை ஒரு நாள் உயர்த்துகிற தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். உன் தலையை உயர்த்துகிற தேவன். அதான் சொல்றார், விரோதிக்கு முன்பாக ஒரு பந்தயத்தை ஆயத்த பண்ணி நான் உன் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுவேன் என்று அந்த தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். பயப்படாதீங்க. எதுக்கு பயப்படாதீங்க? உமன் அவமானம் வருகிற பயப்படாதீங்க. உன்னை உயர்த்துகிற தேவன், உன்னை நடத்துகிற தேவன் உங்களோடு கூட அவர் இருக்கிறவரா இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசி இன்னொரு 2 வருஷத்தை வாசித்துட்டு நம்ம ஜெபிக்க போறோம். எடுத்து வாசிங்க. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை எடுத்து வாசிப்போம். இதோ யூதர் இல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்கள் ஆகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன்மேல் அன்பா இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். ஆமென். பாருங்க, ஒரு சபைக்கு அந்த இடத்துல பேசக்கூடிய காரியம். சில அந்த சபையை தேவன் நேசித்தவரா இருக்கார். அந்த ஜனங்களுக்கு அந்த சபையை நேசித்து சொல்றாரு. அது ஒரு வாட்டி வாசிப்போம் அந்த வசனத்தை. இதோ யூதர் இல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்கள் சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். சாத்தான் சிலர் கூட்டத்தை உனக்கு நான் கொடுப்பேன். இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து, உன்னுடைய பாதத்துக்கு முன்பாக பணிந்து நான் உன்மேல் அன்பா இருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன் என்று சொல்லப்பட்டுகிறது வசனம். அதிலே சங்கீதத்துல 110 1ஆவது வசனத்தை வாசித்துங்க. கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படி ஆக்கி போடும் வரைக்கும், சத்துரு உன் பாதப்படி ஆக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரசத்தில் உட்காரும் என்றார். என் வலது பாரசத்தில் நீ உட்காரும் என்றார். ஹல்லேலூயா. எப்போ வரைக்கும் உட்கார சொல்றாரு தேவனை? எப்போ வரைக்கும் உட்கார சொல்றாரு? என் வலது பாரசத்தில் சத்துருவை உன் பாதப்படி ஆக்குற வரைக்கும்.
சத்துருவை ஒன்றுமில்லாம ஆக்குற வரைக்கும், சத்துருவை ஒன்றுமில்லாம செய்யற வரைக்கும் நீர் என் ஆண்டவரே என் வலது பரிசுத்தல் நீ உட்கார்ந்து கொண்டிருங்க என்று அந்த இடத்துல சொல்லப்பட்டுகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. என் தேவன் எப்போது என் வலப்பரிசுத்தல் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார், எப்போது என் கூட இருக்கிறார், எப்போது என்னை நடத்துவார் என்ற அந்த தீர்மானத்துக்குள்ள எந்த மனுஷன் போகிறானோ அந்த மனுஷனுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. இன்னைக்கு எல்லாத்தின் மேல் வெற்றி சிறக்கும்படியாக, எல்லாத்தின் மேல ஜெயங்களை கொண்டு வரும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம மேல பலமாய் அவர் இறங்கி வருகிறவரா இருக்கார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நேரத்துல ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருடைய எல்லா வல்லமைகளும் துரைத்தனங்களும் உடைக்கிற வரைக்கும் அவர் என் வலது பரிசத்தில் அவர் உட்கார்ந்து கொண்டிருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் தேவன் நம்மளோடு கூட தேவ வார்த்தைகள் தேவன் பேசினவரா இருக்கா. இதுல என்ன உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன்னா, நம்முடைய தேவன் ஒருவர் தான் ரட்சகர். அவர் தான் நம்மளுக்கு சர்வ வல்லமையான தேவன். அவர் தான் நம்மளை நடத்த முடியும். அவருடைய பாதத்துல காத்துருங்க, அவருடைய பாதத்தை விழுந்து கேளுங்க. உன்னுடைய வாழ்க்கை அது உடுக்கப்பட்ட காரியமா இருக்கலாம், அவமானப்பட்ட காரியமா இருக்கலாம், தேவையின் காரியமா இருக்கலாம், ஏதா இருந்தாலும் ஏசப்பா கிட்ட கேளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு செய்யக்கூடியவரா இருக்கிறார். இதை கேட்ட ஒவ்வொரு குடும்பங்களையும் தேவன் ஆசீர்வதிக்க முடியாது நான் சுபிக்கிறேன். இந்த வேளையில நம்ம கண்களை மூடி தேவனுடைய வார்த்தைக்காக, நம்ம இந்த கொடுத்த இந்த வார்த்தைக்காக நம்ம கண்களை மூடி நம்ம சுபிப்போம். இந்த இடத்துல அன்பின் தேவனே, இது எல்லா வார்த்தைகளும் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் தந்தீரே அப்பா. உம்மை விட்டு நாங்கள் தூரமாய் போய் யாரோ ஒரு கால்களையோ விழுந்து நாங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். இவர்கள் ஆசீர்வாதிச்சா எங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று நாங்கள் போனோம் ராஜா. ஆனா ஒன்றுமே கிடைக்கல. ஆனா இன்னைக்கு வேதத்தின் வசனத்தின் மூலியமாக நீங்க வெளிப்படுத்தினீர் அப்பா. உங்களுடைய பாதத்தில் விழுந்த மனிதனுக்கு, உங்களுடைய பாதத்தை கடந்தவனுக்கு ஆண்டவர் மகத்துவமான வெற்றிகளை தேவன் தரக்கூடியவராக இருக்கிறீர் ஆண்டவர். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் தாமே, கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இயேசுவின் நாமத்துல நான் ஜெபிக்கிறேன், என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.